ஹலோ மக்களே, வெல்கம் டு வீடாக் ரியல் எஸ்டேட். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை குன்றத்தூரில் இருக்கக்கூடிய ஜேவிபி ஹவுசிங்கோடைய ஒரு 2 BHK தனி வில்லா தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இதனுடைய லேண்ட் அளவு பார்த்தீங்க அப்படின்னா 450 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 860 ஸ்கொயர் ஃபீட்டு. இதை பற்றி எல்லாமே வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக 1 by 1 சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கேட்டு கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில் போட்டு. ஸோ தரையிலேருந்து ஒரு 3.5 ஃபீட்லேருந்து ஒரு 4 ஃபீட் வரைக்கும் சூப்பராக ஹைட் ஏற்றி கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்க்கு சூப்பரான ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பைக் மட்டும் தான் பார்க் பண்ண முடியும். நான் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். கார் பார்க் பண்ணவே முடியாது. 2 பைக் வேணால் பார்க் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சம்பு கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் வந்து சேவ் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்டாக வந்து டோருக்கு ஒரு கிரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சேஃப்டி, செகண்ட் சேஃப்டி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து ஒரு வுட்டன் டோர் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஒரு நல்ல டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, உள்ளே வந்தாச்சு. ஹால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12க்கு 10 சைஸில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கொடுத்துருக்காங்க 8க்கு 7 சைஸு. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பேஷியஸாக அழகாக குக் பண்ணுறதுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழேயுமே வந்து பொருள் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சிங்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பெண்டிங் ஃபினிஷிங் ஒர்க் மட்டும் இருக்கிறதால இந்த திங்ஸ் எல்லாம் இருக்குது. குக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அனல்லாம் நீங்கள் ஒன்றும் வேக தேவையில்லை. ஸோ அழகாக ஒரு வெண்டிலேஷன், அதுக்கு ஒரு நல்ல சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிருந்தே வந்து வெளியே யாராவது போகிறாங்க வராங்கன்றது அழகாக பார்த்துக்க முடியும். ஸோ இந்த கிச்சன்லேயே வந்து லாஃப்ட் இருக்குது. ஸோ மேலே வந்து லாஃப்ட்டில் நீங்கள் திங்ஸ் எல்லாமே வந்து அழகாக வச்சுக்க முடியும். ஸோ இந்த கிச்சனுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஹாலுக்கு அடுத்ததாக ஒரு காம்பாக்டான பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 10 சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. செல்ஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திங்ஸ் எல்லாமே அழகாக வச்சுக்க முடியும். மேலேயுமே லாஃப்ட் இருக்குது. ஸோ திங்ஸ் வைக்கிறதுக்கு அழகாக நம்ம இதில் போட்டுக்கலாம். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ யூபிவிசியில் வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து வென்டிலேஷனுக்கு நான் குறையே இல்லைன்னு சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே சரி ஜன்னல் நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ காற்றுக்கு வந்து குறையே கிடையாது. இந்த காம்பாக்டான பெட்ரூமுக்குமே அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்ரூமில் வந்து 7 ஃபீட்டு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே பாருங்கள் ஃபுல்லாக டிசைன்லாம் போட்டு பக்காவாக பண்ணியிருக்காங்க. எல்லா பைப் கனெக்ஷனுமே கொடுத்தாச்சு. ஸோ அடுத்ததாக திரும்ப நம்ம ஹாலுக்கே வந்துடலாம் வாங்க. ஸோ ஹால் வந்துட்டோம் அப்படின்னாக்கா இதோட முடிஞ்சிச்சான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இதுக்குள்ளே வந்து பூஜை ரூமுக்கான செட்டப் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல ஸ்பேஷியஸாக ஒரு திட்டமாக இருக்குது. ஸோ இது வந்து ஹிந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டின்ஸாக இருக்கட்டும், முஸ்லீம் யாராக இருந்தீங்கனாலும் அழகாக வந்து நம்ம சாமி கும்பிட்றதுக்கு ப்ரே பண்ணுறதுக்கு பக்காவாக பண்ணிக்க முடியும். இந்த ஸ்டேர் கேஸுக்கு கீழவே ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயே முடிஞ்சிருச்சான்னு நினைக்காதீங்க, நான் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்க்காக சொன்னேன். மேலேயுமே வந்து வாஷிங் மிஷினுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நல்ல ஒரு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எஸ்எஸ் மெட்டீரியலில் ஃபஸ்ட் குவாலிட்டி எஸ்எஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக வரும்போது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ துருப்பிடிக்காத மெட்டீரியலில் பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மேலே போயிட்டு ஸ்டேர் கேஸ் மூலமாக நடந்து மேலே போய் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பாத்வே ஒரு பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஒரு 4 to 5 ஃபீட் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ திங்ஸ் எல்லாம் கொண்டு வரீங்க அப்படின்னா கஷ்டப்படலாம், கொண்டு வரது இல்லை, நல்லா ஃப்ரீயாகவே கொண்டு வந்துக்கலாம். ஸோ அடுத்ததான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மாஸ்டர் பெட்ரூம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 12க்கு 11 சூப்பராக கொடுத்துருக்காங்க. செல்ஃபுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதிலே வந்து லாஃப்ட் மேலே இருக்குது. ஸோ திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு கவலையே பட தேவையில்லை. இந்த வீடியோவில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா வென்டிலேஷனுக்கு இங்கேயுமே பாருங்கள் ஒரு நல்ல பெரிய விண்டோ கொடுத்து அதுக்கு ஒரு நல்ல சேஃப் குரில் கொடுத்து யூபிவிசியில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேவே நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது காற்று வருது. நீங்கள் நேரடியாக வரும்போது இந்த இடத்துல நீங்கள் காற்று ஃபீல் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸாக தான் இருக்குது. ஸோ அடுத்ததான் இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி வாஷிங் மிஷினுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. இங்கே பாருங்கள் வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்க முடியும். பாத்ரூம் வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 ஃபீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல வந்து டைல்ஸ் டிசைன் எல்லாம் போட்டு பக்காவாக இருக்குது. ஸோ எல்லா பைப் கனெக்ஷன் எல்லாமே ரெடியாக இருக்குங்க. ஃபினிஷிங் மட்டும் தான் இங்கே போட வேண்டியது இருக்குது. அடுத்ததான் இந்த வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ் கொடுத்துருக்காங்க. டெரஸ் பார்க்கலாம் வாங்க. ஓகே மக்களே, சரி டெரஸ்க்கு வந்தாச்சு. இதுதான் வந்து 16க்கு 9 சைஸில் சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ காலங்காலத்தில் தூங்கி எழுந்திரிச்சோடனே ஒரு டீயோ காஃபியோ எடுத்துக்கிட்டு அழகாக மேலே வந்து டீ சாப்பிட்டுட்டு காஃபி சாப்பிட்டுட்டு நியூஸ் பேப்பர் வச்சு படிச்சுக்கிட்டு இல்லை ஃபோனில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டோ
காலை பொழுதில் ஒரு நல்ல இயற்கையான காற்று இருக்கும். அது எல்லாமே நம்ம ரசிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த டெரஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் செட் பேக் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 feet கிட்ட நல்ல ஒரு செட் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் செகண்டாக ஒரு செட் பேக் கொடுத்துருக்காங்க இந்த டெரஸ்க்கே வந்து. ஸோ வந்து செட் பேக்கு கவலையே கிடையாது. இதுக்குள்ளேயும் பாருங்கள், இது ஒரு 3 to 4, 5 feet வரைக்குமே நல்ல ஒரு கிராஸில் சூப்பரான செட் பேக்காக இருக்குது. இல்லைப்பா எனக்கு இதெல்லாம் வந்து டெரஸ் வேணாம், அப்படி எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா வேணும், எங்களுக்கு கொஞ்சம் பெரிய குடும்பமாக இருக்குன்னா இங்கேயே நீங்கள் ஒரு பெட்ரூம் கட்டிக்கலாமே. ஸோ இது உங்களுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும். ஒரு காம்பாக்டான பெட்ரூம் கட்டிக்கிட்டு வாழ்கிறதுக்கு பக்காவாக இருக்கும். இதில் வந்து 2 டெரஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, 2வது டெரஸ் வந்து மேலே தான் இருக்குது. சரிங்களா, நம்ம உள்ள வரும்போது பாத்வே, அதுக்கப்புறம் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த இடம் தான் அது வந்து. இதை சப்போஸ் கட்டி முடிச்சிட்டிங்கன்னா கூட மேலே வந்து நீங்கள் அந்த டெரஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெரஸ்க்கு வந்து கவலையே கிடையாது இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா. ஓகே மக்களே, இது வரைக்கும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கிறிஸ்பியாக கொடுத்துட்ருப்பேன். ஸோ வீட்டோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 59 லட்ச ரூபாய்க்கு நம்ம ஜேவிபி ஹவுசிங்கில் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பை பண்ணுறது சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பார்த்ததோட மட்டும் இல்லாமல் டேரெக்டாக சைட் விசிட் வாங்க. குன்றத்தூர் லொக்கேஷனில் இந்த வீட்டுக்கு டேரெக்டாக ஒரு தடவை வந்து பாருங்கள். நாங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். நான் சொன்ன விஷயம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பை பண்ணிக்கலாம். இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜாக இருக்கட்டும், கனெக்டிவிட்டி எல்லாமே நல்லாவே இருக்குது. குன்றத்தூர் அப்படிங்கிறதால நான் எதையுமே சொல்லலை, சிட்டிக்குள்ளே ஆல்ரெடி எல்லாமே இருக்குது. ஸோ மெட்ரோ கனெக்டிவிட்டியுமே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ டேரெக்டாக வந்துட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் லீகலாக இருக்கட்டும், டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் பை பண்ணுங்கள். நீங்கள் பை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோவோட கமெண்ட்லேயே வந்து சொல்லுங்கள் பை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொன்னீங்கனாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாம் யாருக்கு தேவைப்படுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய தமிழ். தேங்க்யூ.